ஹாய் கைஸ், வணக்கங்க. இன்றைக்கி வந்து தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கேன். லகர லகர ரகர வேறுபாடு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். சிலபஸ் வைஸ் கொண்டு போயிட்டுருக்கோம் ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி. அவுட் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக படிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு படிச்சிங்கன்னா தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 7 வீடியோ வந்து தமிழ் சார்ந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு குவாரிஸ் ஏதாச்சும் இருந்தாலும் சொல்லுங்கள். சரிங்களா? இன்றைக்கான வீடியோ வந்து லகர ரகர ரகர, அதாவது ஒலி வேறுபாடுன்றது இன்றைக்கி பார்த்துலாம். ஓகேங்களா? ஒலி வேறுபாட்டில் நம்ம வந்து பார்த்தோன்னா மயங்கொலிகள்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உச்சரிக்கும் போது ஒரே மாதிரியான ஒலி தான் தந்தாலும் ஆனால் அது பொருளை வந்து வேறுபாடு காட்டுங்க. அந்த ஒலி தான் மயங்கொலி. அந்த எழுத்துக்கள் எல்லாமே மயங்கொலி எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. உதடு மட்டுமே சிறு வேறுபாடு ஒலிகளை மயங்கொலின்னு சொல்கிறாங்க. இந்த மயங்கொலி மொத்தம் 8 இருக்குங்க. 4 3ங்க. நா லா 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 லால 3 4 3 ரா 2. ஓகேங்களா? இந்த நா எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாவின் மேல் அன்னத்தை நடுப்பகுதியை தொடுவதால் இந்த நா வருது. நாவின் முதல் பகுதியை தொடுறதால இந்த நகரம் வருது. நான் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. இந்த பிக்சரில் பார்த்தோன்னா உங்களுக்கு புரியும். இந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வருது? ஃபஸ்ட்டு இது மிட்டு, இது இந்த மிட்டு, இது இந்த மிட்டு. இந்த சிறப்பு நகரம் எங்கே வருது? இது லாஸ்ட்டில் வருது. புரியுதுங்களா? ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டன்னகரம் டானாவும் தானாவும் ராணாவும் இணை எழுத்துக்கள்ன்றாங்க. ஆமாம், இணை எழுத்துக்கள். தானாவும் தானானும் ராணானும். ஓகேங்களா? அடுத்தடுத்த எழுத்துக்கள் பாருங்களேன். டாக்கு அடுத்து நாவா, தாக்கு அடுத்து நாவா, ராக்கு அடுத்து நா, அதான் இணைய எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களை டா நகரத்தை அடுத்து வரதால் இந்த டன்னகரம்ன்றாங்களாம். தாநகரத்துக்கு அடுத்து தன்னகரம்னு சொல்லுவாங்க. அப்போ தன்னகரம்னா என்ன? இந்த தன்னகரம்னு கொடுத்துட்டாங்கன்னா இந்த நகரம், இந்த நா வரும். டன்னகரம்னு கொடுத்துட்டாங்கன்னா இந்த நா வரும். ரன்னகரம்னு கொடுத்துட்டாங்கன்னா இந்த நா வரும். வித்தியாசம் புரியுதுங்களா? ஓகே. அடுத்து வந்து சொற்களில் இடம்பெறும் நாண இடம்பெறும் வகைகள்னு பார்த்தா இந்த டா எழுத்துக்களுக்கு முன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வருமா, அது கண்டம் பண்டி நண்டு எப்படின்றது வரும். ரா எழுத்துக்கு முன்னு வந்து இன்னும் வரும்னா மன்றம் நன்றி கன்று இப்படின்றது வரணுமா. நகரம் வர வேண்டிய இடத்தில் நகரம் எழுதினால் பொருளே மாறுபடும். எடுத்துக்காட்டு, இந்த வானம்ன்றது வெடியை குறிக்கிறது. இந்த சின்ன நா போட்டிங்கன்னா அது ஆகாயத்தை குறிக்கிறது, ஆகாசத்தை குறிக்கிறது. புரியுதுங்களா? இந்த கான்செப்டில் பொறுத்த வரையும் என்ன கேட்பாங்க அப்படின்னா, நடுப்பகுதின்றது பெரிய நா வருங்க, முன்பகுதி சின்ன நா வரும், அடிப்பகுதி தொடுறதால இந்த நா வரும். இந்த 3 கான்செப்ட் முடிச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா லகர 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 எழுத்துக்கள்ன்றது இந்தெல்லாம் நாவின் இரு பக்கம் தடித்து மேற்பக்களினுடைய அடிப்பகுதியை வந்து தொடுவதால் லகரம் தோன்றும். இந்த லகரம் வந்து லா வந்து வா மாதிரி இருக்கிறதுனா வகர லகரம் சொல்கிறாங்க. நடுப்பகுதியை தொட்டு அதாவது மேற்பற்களின் அடிப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றுகிறது. ஓகேவா? இந்த லா பாங்களேன், இதுவும் நாவினுடைய 2 பக்கம் தடித்திருக்கும், இதுவும் நாவினுடைய 2 பக்கம் தடித்திருக்கும். இது மேற்பல்லின் அடியை தொடுறது. இது உச்சரித்து பாருங்கள், அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுறதால லகரம் தோன்றுகிறது, லா. ஓகேங்களா? அன்னத்தினுடைய நடுப்பகுதியை தொடுறதால, ஆனால் இரு பக்கம் தடித்து தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து இது வந்து பார்த்தோன்னா பொது லகரம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த லா வந்து பார்த்தோன்னா நாமரே இருக்கிறதால நகர லகரம்னு சொல்லுவாங்க, பொது லகரம்னு சொல்லுவாங்க. நா மாதிரி இருக்கிறதால நகர லகரம்னு சொல்லுவாங்க, இல்லை பொது லகரம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்துடலாம்.
அடுத்து வந்து பார்த்தோன்னா சிறப்புல நாவின் நுனியை மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும். இந்த லகரம் ஒரே இடத்தில் ஒலிக்கும். தமிழுக்கே சிறப்பான லகரம். இதனை வந்து சிறப்பு லகரம் சொல்கிறாங்க. இது மாதிரி இருக்கிறதால இது மகர லகரம் சொல்கிறாங்க. மகர லகரம். எழுத்துங்களை பாருங்களேன். லா வந்து வா மாதிரி இருக்க வகர லகரம் சொல்கிறாங்க. லா வந்து மாதிரி இருக்கிறது நகர லகரம் சொல்கிறாங்க, இல்லை பொது லகரம் சொல்கிறாங்க. இந்த லா வந்து பார்த்தீங்கன்னா மகர லகரம் சொல்கிறாங்க. மாவாரியே இருக்கிறதால மகர லகரம். இது தமிழுக்கே சிறப்பு லகரம் சொல்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொருள் வேறுபாடு பார்த்துடலாம். இது ஸ்கூல் புக்கில் கொடுத்தது தாங்க, எக்ஸ்ட்ரா எந்த டேட்டா இருக்காது. விலைன்றது பார்த்தீங்கன்னா பொருளுடைய மதிப்புங்க. இந்த விளைச்சலை வந்து விளைச்சல் உண்டாக்குறது. இது விலைன்றது நீ விரும்புகிறது, விளைத்தல், விரும்புதல்ன்றது. ஓகேங்களா? இலைன்றது பார்த்தீங்கன்னா செடியின் இலை. இந்த இலைன்றது மெலிந்து போதல். இங்கே பாருங்கள், இந்த இலை வந்து நூலுடைய இலை. ஓகேவா? இழைச்சிட்டாங்கள அப்படின்றது இந்த இலைச்சல். இழைச்சிட்டாங்க, இந்த லை தாங்க மெலிந்து போகுது. ஓகேங்களா? இந்த பாருங்கள், ரகரம் என்ற எழுத்துக்கள் நாவினுடைய நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருடுவதால் ரகரம் தோன்றுகிறது. இது வந்து இடையின எழுத்து என்பதனால் இடையின ரகரம் சொல்கிறாங்க. இந்த ரா வந்து பார்த்தீங்கன்னா அதே நாவுடைய நுனி மேல் அன்னத்தின் மையப்பகுதி. இது முதல் பகுதி, இது மையப்பகுதி. இது உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது. வல்லின ரகரம் சொல்கிறாங்க. கசட தப்பரில் வர லகரன்றதால இது வல்லின ரகரம் சொல்கிறாங்க. இடையில வந்து எரல வர ரகரன்றதால இது இடையின ரகரம் சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அடுத்து பார்க்கலாம். பொருள் வந்து வேறுபாடு உணர்களில் ஏரின்றது நீர்நிலையும், ஏரின்னா மேலே ஏறிப்போங்க அப்படின்றது சொல்கிறது. கூரைன்றது வீட்டினுடைய கூரையும். இந்த கூரை வந்து பார்த்தோன்னா புடவையில் வர கூரை புடவைன்றது குறிக்கிறது. ஓகேங்களா? அது இல்லாமல் ஓல்டு புக்கில் என்னென்ன கொடுத்துருக்கன்றதை பார்த்துலாம். இது அறம் என்னும்போது ஒரு கருவிங்க. ஆச்சாரி எல்லாம் யூஸ் பண்ணுற அந்த அறம். இதில் இன்னொரு அறம்ன்றது அறவழியில் செயல்படணும், தர்ம வழியில் செயல்படணும் அப்படின்றது தர்மத்தை குறிக்கிறது. இந்த அரின்றது காய்கறி அரியும் சொல்லலாம். திருமாலுக்கு இன்னொரு பேர் அரின்றது சொல்கிறாங்க. சிங்கம்னாலும் சொல்லலாம். ஆனால் இந்த அறிந்து கொள்ளு, நினைந்து கொள்ளு, நினை அப்படின்றது சொல்லுது. அலரின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பூ வகை குறிக்கிறது. அலரி அழுது குறிக்கிறது. இறத்தல்ன்றது பிச்சை எடுக்கிறது குறிக்கிறது. 2 சுழினா ரா வந்து பார்த்தீங்கன்னா ரணகரமா. இந்த ரா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வல்லின ரகரம். இந்த வல்லின ரகரம் வந்து பார்த்தோன்னா சாதலை குறிக்குதுங்க. இங்கே உறவுன்றது பார்த்தோன்னா இடையின ரகரத்தில் வந்து பார்த்தோன்னா வலிமையை குறிக்கிறது. உறவுனா இந்த உறவு வந்து பார்த்தோன்னா வல்லின ரகரத்தில் சுற்றத்தை குறிக்கிறது. உருன்றது பார்த்தோன்னா வடிவம். உருவன்றது வடிவத்தை குறிக்கிறது. இங்கே உருன்றது பார்த்தோன்னா மிகுதியை குறிக்கிறது. அறைன்றது வீட்டினுடைய பாதி அறை. இந்த அறை வந்து வீடு, இந்த அறைன்றது பாதி. உரைன்றது பார்த்தோன்னா சொல், தோல் இதெல்லாமே வந்து உரை தான். இந்த உரைன்றது பார்த்தோன்னா தலையானை உரையும் மூடி அதனுடைய உரைன்றது பார்த்தோன்னு சொல்கிறாங்க. அறிவைன்றது பெண் வந்து பார்த்தோன்னா அது வகைகளில் வருங்க. அறிவைன்றது பெண்ணு, அறிவை என்றது அறிந்து கொள்வது சொல்கிறாங்க. உரலை வந்து பார்த்தோன்னா இந்த தானியம் கூற்றுவாங்களே அந்த கருவி, அதுதான் உரல். இது வந்து இந்த ஊரலை வந்து பார்த்தா துன்பத்தை குறிக்கிறதுங்க. பார்த்து வச்சுக்கோங்க. துன்பம் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஊரல்ன்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். இது போட்டுருவீங்க. இது பார்த்து போடுங்க. அடுத்து அருமைன்றது பார்த்தீங்கன்னா சிறப்பு. இந்த அருமைன்றது பார்த்தீங்கன்னா நிலையின்மை பற்றி சொல்லுது. ஆறுன்றது நிறைய சொல்லுது. இந்த ஆறுன்றது பார்த்தீங்கன்னா தனியாக சூடாக இருக்குது, தனியாக வைக்கிறது தான் இந்த ஆறு வைக்கிறது. ஓகேங்களா? இந்த ஆறுன்றது நிறைய. ஓகேவா? இந்த ஊரன்றது பார்த்தீங்கன்னா ஊரன்றது ஊரை சொல்கிற அந்த நகரம்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். நகரம். இதுவும் ஊரன்றது பார்த்தீங்கன்னா சுரக்கன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நீங்கள் திரும்ப படித்தாகணும். ஓகேங்களா? தெரிஞ்சதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த இரவுன்றது இறப்பு, பிச்சை எடுக்கிறது. இந்த இறத்தல்ன்றது இறப்பு, சாதல். ஓகேங்களா?
எரின்றது தீ, எரின்னா வீசு, இறைன்னா தீனி, உணவு. இந்த இறைன்றது கடவுள் சொல்லுது. ஏரின்றது ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஏரி, நீர்நிலை, ஏரி மலை ஏறுதல். ஓகேங்களா? இரவு நேரம் இறத்தல். இறத்தல்னா பிச்சை எடுக்கிறதா? இறந்து போதல், சாதல். ஓகேவா? இங்கே பாருங்கள், குரங்கு இறங்குன்னா இறங்குதல், இறங்குன்னா கீழே இறங்குதல். இங்கே குரங்குன்றது வானரகம் குரங்குது. இதுதான் கொஷினு டிஎன்பிசியில். இந்த குரங்கு வானரகம் சொல்லிட்டீங்க. இந்த குரங்குனா தொடை குறிக்கிறது. ஓகே, ஒன்றுன்றது ஒன்றுன்றது பொருத்தல். ஓகேங்களா? ஒன்றுன்றது ஒன்று, ஒன்றுன்றது பொருத்தல் குறிக்கிறது. இருப்புன்றது பார்த்தீங்கன்னா இங்கே இருப்புன்றது உலோகமும், இந்த இருப்புன்றது புதரந்து சொல்லுது. கறின்றதெல்லாம் அடுப்பு கறி, யானைன்றது பார்த்தீங்கன்னா இந்த கறி மாமிசம் போட்டுருவீங்க. இந்த கறி வந்து மிளகு குறிக்குதுங்க. ஓகேங்களா? பொண்ணோடு வந்து கறியோட பெயரும்னு சொல்லிட்டு வரும்ல, அந்த கறின்றது வந்து மிளகு. மிளகு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொண்ணு வாங்கிட்டு மிளகை வந்து கொடுத்தோம் அப்படின்றது தான் சங்க இலக்கியங்களில் வரும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தோன்னா கரைன்றது ஓரமும், இந்த கரைன்றது அழுக்க குறிக்கிறது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈரல்ன்றது வந்துதல், வருந்துதல்ன்றது ஈரல். இந்த ஈரல் வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கத்தை குறிக்கிறது. இந்த குறுகுன்றது பார்த்திங்கன்னா அன்னமை குறிக்கிறது. இந்த குறுகுன்றது சுருங்குதல் வந்து குறிக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா கூரை, அந்த வீட்டு கூரை குறிக்கிறது. இந்த கூரை வந்து பார்த்தீங்கன்னா துணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூரையை குறிக்கிறது. இங்கே பாருங்கள், பறவைன்றது பார்த்தீங்கன்னா கடல், இந்த பறவைன்றது பரப்பனவாகிய உயிரினம்ன்றது குறிக்கிறது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், கூறி என்றது கூர்மையானன்றது தான் அந்த கூறிய. இந்த கூறின்றது கூறியபடி. ஓகேங்களா? சீரன்றது திமிரு, இந்த சீரன்றது வயலை குறிக்கிறது. இது செரித்தல், சீரணமாகுதல், இந்த செரித்தல் வந்து திணித்தல் குறிக்கிறது. தறின்றது அணிந்து கொள்ளுதல், இந்த தறின்னா வெட்டு. திரைன்னா அலை, அந்த திரைன்றது கற்பம் கட்டுறது, இந்த திரை கட்டுறது அப்படின்வாங்களா, கப்பம் கட்டுறது. கப்பம்னா வரி கட்டுறதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த துறவுன்றது பார்த்தீங்கன்னா கிணறு, இந்த துறவுன்றது பார்த்தீங்கன்னா துறந்து விடுதல். இந்த நிறைன்றது பார்த்தீங்கன்னா வரிசை, இந்த நிறைன்றது நிறைத்து வைத்தல். ஓகேங்களா? ஆநிறைன்னு சொல்லுவாங்கள்ல, இந்தரை தான் வரிசை குறிக்கிறது. நிறைத்து வைக்கிறதுல தான் இந்த சின்ன பெரிய ரை. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பறவைன்றது பார்த்தீங்கன்னா இது கடலை குறிக்கிறது. இந்த பறவை வந்து பார்த்தீங்கன்னா பறக்கும் இனமான பறவை. புல்லுன்றது பறவை தான் குறிக்குது. புல்லுன்னது பறவை குறிக்கிறது. அடுத்து பார்க்கலாம், பரியனா குதிரை குறிக்கிறது. இந்த பரியனா பறித்து கொள்ளுதல். இது பாருங்கள், பொறின்றது பார்த்தீங்கன்னா நெல் பொரியா, இந்த பொறின்றது இயந்திரத்தை குறிக்குதா. இங்கே பாருங்கள், பொரித்தல்ன்றது வறுத்தல் குறிக்குது. இந்த பொரித்தலில் கல்லில் வந்து எழுத்து பொரித்தலை குறிக்கிறது. இந்த மரமண்டதம் தருன்னு சொல்லுவாங்க. இந்த மரமண்டது பார்த்தீங்கன்னா வீரத்தை குறிக்கிறது. மரியனா இரண் சொல்லியிருக்காங்க. மரியன்றது மான்குட்டியை குறிக்கிறது. சீரியனா சிறந்த, இந்த சீரியன்றது சினந்த. ஓகேங்களா? நீங்கள் கான்செப்ட் படிக்கும்போது சும்மா நீங்கள் வந்து பார்த்தோன்னா மக்கா படிக்காமல் சும்மா ஃப்ரீயாக படித்து பாருங்கள், உங்களுக்கே வந்துடும், ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? மறையனா மானு குறிக்குது. தாமரைக்கும் இந்த கடைசியாக அந்த மறையம் தான் முடியுது. ஓகேங்களா? இந்த மறை வந்து பார்த்தீங்கன்னா வேதங்களை பற்றினா குறிக்கிறது. ஓகேங்களா? இந்த விதைன்றது பார்த்தீங்கன்னா விரைன்றது விதையை குறிக்கிறது. இந்த விரைன்றது பார்த்தீங்கன்னா மரத்தில் குறிக்கிறது. இதெல்லாம் கேட்கலாம். இதில் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? விரையை பொறுத்தவரை ரெண்டுமே கன்ஃபியூஸ் தான் இருக்குது. விரைன்றது விதையை குறிக்கிறது. இந்த விரையை வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் குறிக்கிறது. மரத்து போச்சுல்ல, பிறைப்பு அப்படின்வாங்கள்ல, அந்த மாதிரி. ஓகே, இது பாருங்க குறைன்றது சத்தமும், இந்த குறை என்னது குறைத்தல், குறைக்கிறது. இது விரல், கை விரல். இந்த விரல் வெற்றியை குறிக்கிறது விரல். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இது அன்னம், மேல்வாய். இந்த அன்னம் வந்து பறவை குறிக்கிறது. இது அணை வந்து பரப்பு குறிக்கிறது. இது அத்தனை.
அந்த அணையில் அத்தனைன்றது குறிக்கிறது. ஓகேங்களா? இங்கே இது கேட்டிருக்காங்க. அனல்னா தாடி, இந்த அனல் நெருப்பு. அரண்னா மதிலுங்க. மதில், பாதுகாப்பு, இந்த கோட்டை எல்லாமே அரணை தான் குறிக்கிறது. இந்த அரண் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து கடவுளை வந்து குறிக்கிறது. இங்கே பாருங்கள், இது ஆணி வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு. இந்த ஆணி வந்து மாதத்தை குறிக்கிறது. இந்த ஆணைன்றது கட்டளை, இந்த ஆணைன்றது யானையை குறிக்கிறது. பழைய சொல் ஆணை. ஓகேங்களா? ஆணை வந்துச்சுன்னுவாங்க. ஆணுன்றது ஆண் பிள்ளை. இந்த ஆணுன்றது பார்த்தீங்கன்னா பசுவை குறிக்குதுங்க. இந்த உண்ணுன்றது சாப்பிடுன்றாங்க. இந்த உண்ணுன்றது நினைத்துப்பார் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், ஊனுன்றது இறைச்சி. இந்த ஊனுன்றது இறைச்சி தாங்க. இந்த ஊனுன்றது பொதுவான உணவு தான், பெரிய எண். ஓகேங்களா? இந்த கணம்ன்றது கூட்டம், நேரம் எல்லாமே கணம்தான், பெரிய நான். இந்த கணம்ன்றது பார்த்தீங்கன்னா பலுவாக இருக்குது, சுமையாக இருக்குது, அந்த கணங்க. இந்த மனம் நறுமணம். நறுமணத்தில் வர 3 சுழி மனம். ஓகேங்களா? இந்த நான் வந்து பார்த்தோன்னா உள்ளம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டன்னகரம், ரன்னகரம். ரன்னகரம் நான் வந்து உள்ளம் குறிக்குது. டன்னகரம் நான் வந்து மனத்தை குறிக்கிறது. இங்கே பாருங்கள், மனைன்றது உட்காரம் பலகை. இது வந்து வீடு. மனைன்றது மாண்புமிகு, அப்படி பெருமை மிகு தலைவர் அப்படின்றது. பெருமைன்றது, மான்ன்றது பெரிய இன்னு, சின்ன இன்னு போட்டிங்கன்னா அது புள்ளிமானை குறிக்கிறது. இந்த முன்னாள்ன்றது 3 நாள்னு சொல்லுவாங்க. இந்த முன்னாள் வந்து முந்தைய நாள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது கன்ஃபியூஸ் பண்ணுறதுங்க, பார்த்து வச்சுக்கோங்க. முன்னாள் முந்தைய நாள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. எது மாற்றி மாற்றி போட்டுறக்கூடாது. ஓகேங்களா? இங்கே முன்னாள் இருக்குது, இங்கேயும் இந்த இருக்குது, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அது வந்துச்சுன்னா அது வராதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்றத அது போட முடியும். ஓகேங்களா? இங்கே முன்னால் இருக்க, இங்கே முந்தைய நாள் தூக்கி போட்டுறக்கூடாது. முன்னாள்ன்றது பார்த்தீங்கன்னா இங்கேயும் இந்து வந்து இங்கேயும் இந்து வராதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே 3 நாள் தான் வரும். ஓகேங்களா? ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், திணையின ஒழுக்கம். திணையின தானியத்தினுடைய வகை. ஓகேங்களா? தாவர வகை, இதெல்லாம் திணை தாங்க. ஓகே. அடுத்து வந்து தேநீர் என்ற தேயிலை நீருங்க. இங்கே தேநீர், தேன் போலும் இனிய நீர் வாங்குறது தேநீர். இங்கே பேன் அப்படின்றது காப்பாற்றுங்கள். பேணுதல்ன்றது காப்பாற்றுங்க. இந்த பேன்ன்றது பார்த்தீங்கன்னா வண்டு, இந்த தலையில் இருக்கிற ஒரு பேன் தான் அது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், என்னன்றதை நினைக்க, எண்ணி பார்க்க. இந்த என்னன்றது கொஷின் மார்க்கு. கணைன்றது இந்த அம்பு குறிக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா குதிரையை கணைக்கிறது சொல்கிறது. இது கான்ன்றது காடு, அதாவது கான்ன்றது பாறை குறிக்குது. இந்த சின்னன்றது காடை குறிக்கிறது. காண்பாயா, பார்ப்பாயா அப்படின்வாங்கள்ல, அந்த எண்ணம் இது. ஓகேங்களா? தனியன்னா அடங்குதல். இந்த தனித்திருத்தல் தனி. ஓகேங்களா? இந்த துணின்றது சீலையை குறிக்கிறது. இந்த துணின்றது துன்பம், கோபம், அச்சம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறிக்குது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், கிண்ணம்ன்றது பார்த்தீங்கன்னா சிறு பாத்திரம், கிண்ணம், துன்பம், இதெல்லாம் குறிக்கிறது கிண்ணம். கண்ணன் வந்து கிருஷ்ணன் குறிக்கிறது. இந்த கண்ணன் வந்து கர்ணனை குறிக்குது. இது நிறைய முறை கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதையும் நிறைய முறை கேட்டிருக்காங்க. திண்மைனா பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வலிமைங்க. டன்னகரத்தில் வந்துச்சுன்னா வலிமையே. ரன்னகரத்தில் வந்துச்சுன்னா அது தீமைங்க. ஓகே. ரன்னகரத்தில் வந்துச்சுன்னா அது தீமை, டன்னகரத்தில் வந்துச்சுன்னா அது வலிமை. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த வன்மைன்றது வளம், வழங்குதல். இந்த வன்மைன்றது பார்த்தீங்கன்னா வலிமை. ஓகேங்களா? நான்ன்றது கயிறு, நாணம். நான்ன்றது தன்னை குறிப்பது, தன்மை இடப்பெயர்னு சொல்லுவாங்க. ஓகேயா? நம்ம இது வரைக்கும் பார்த்ததுலே கான்செப்டில் டன்னகரம், ரன்னகரம், தன்னகரம் பார்த்துருக்கோம். இடையினரகரம், அதாவது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரா. இது வந்து வல்லினர் அகரமும் இடையினர் அகரமும் பார்த்துருக்கோம். ஓகேவா? அது எப்படி வந்து பார்த்தோன்னா பிறக்குதுன்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி சிறப்பலகரம், வகரலகரம், பொதுலகரம், சிறப்பலகரம் எப்படி பிறக்குதுன்னு பார்த்தோம். ஓகேவா? இந்த 3த்தையும் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் எல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா இதுக்கு என்ன மீனிங்கு அப்படின்றது தான். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்துருவீங்க, ஒன்று கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? ஓகே. அவுட் சோர்ஸை பொறுத்த வரையும் இதுக்குன்னு தனி ஒரு புக்கே இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை படிங்க. ஸ்கூல் புக்கை படிச்சிங்கன்னா அதில் தாங்க உங்களுடைய அரச பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிருக்கு. அதாவது
ஸ்கூல் புத்தகத்தை படித்தால் முத்து எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான். ஸ்கூல் புக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறீங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட் வரும். உங்களுடைய காம்படிஷன் யாருன்னு நினைக்கிறீங்க? உங்கள் கூடவே வர்ற ஸ்கூல் புக்கை படிக்கிறவங்க தான். நீங்கள் அந்த ஸ்கூல் புக்கு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா தான் நீங்கள் உங்களுடைய வாய்ப்பு இன்னொருத்தருக்கு கொடுக்குறீங்க. ஓகேங்களா? உங்களுடைய வாய்ப்பு இன்னொருத்தருக்கு அதுலேருந்து தான் மிஸ் ஆகும். ஓட்டப்பந்தயத்தில் ஓடிட்டே இருக்கீங்க. நீங்கள் எதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அடுத்து பின்னாடி இருக்கிற போகிறதுக்கு காரணம் என்னென்னா, பேசிக்காக 2 பேருக்கு ஒரு தெரிஞ்ச விஷயம் என்னது, ஸ்கூல் புக்கில் இருந்தால் கொஷின் கேட்பாங்கன்னு தெரியும். அப்போ ஸ்கூல் புக்கு தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? அவுட் சோர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸ்கூல் புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ப்ரீவியஸ் கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க, நம்மளை எப்படி வீழ்த்துறாங்க அப்படின்றது நம்ம தான் நம்மளை முடிவு பண்ணிக்கணும். ஓகேங்களா? எந்த இடத்துல நம்ம வீக்காக இருக்குன்றது நீங்கள் வந்து எதுக்காக சோதிக்கிறாங்க? டெஸ்ட் பேட்செல்லாம் போட்டு டெஸ்ட் பேட்ச் போகிறதால நீங்கள் வீக்காக இருக்கிறீங்களா ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா நான் இன்னும் மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் டெஸ்ட் பேட்சுன்றது ஒன்று இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், டெஸ்ட் பேட்ச் போட்டாவே நம்ம வந்து பாஸ் ஆகிடலாம் அப்படிலாம் இல்லை. நிறைய பேர் டெஸ்ட் பேட்சை போடாமல் உள்ளே போய் பாஸ் ஆகியிருக்காங்க. காரணம் என்னென்னா, இப்போ எதில் வீக்காக இருக்கின்றது அவங்களால அனலைஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஏரியா அவங்க ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. ஒன்ஸ் அந்த ஏரியா ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கன்னா அவங்க எப்படி கேட்டாலும் அது பதில் சொல்ல போகிறாங்க. ஓகேவா? இப்போ மேக்ஸில் நான் வீக்காக இருக்கேன் அப்படின்னா ரெகுலராக நீங்கள் மேக்ஸ் போட்டு தான் ஆகணும். சொல்லிகிட்டே இருந்தால் முடியுமா? அந்த மாதிரி உண்மையில் சொல்கிறேன், மேக்ஸ் யாருக்கு நல்லா வருதோ அவங்க ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா வேலை வாங்கிட்டு போயிடுவாங்க. திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அவங்களும் வேலை வாங்கிட்டு போயிடுவாங்க. எனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து கடைசி நேரத்தில் வந்து டைம் பத்தாது. எல்லாருக்கும் அந்த ஆன்சர் வருங்க, அந்த டைமில் கரெக்டாக வந்துடணும். அந்த பர்டிகுலர் டைமில் அது எடுக்க முடியுமான்றதான் பார்க்கணும். சரிங்களா? குரூப் 4ம் சரி, குரூப் 4 எல்லாம் இப்போ என்னன்னா உங்களை படிக்கிறதுக்கே வந்து பெரிய பெரிய கொஷினாக கொடுத்து நம்மளை வந்து அங்கேயே லாக் பண்ணிடுறாங்க. படிக்கவே முடியறதில்லை. ஓகேவா? சிம்பிள் ஒரு ஒரு லைனில் கொஷின் வருதுன்னா அது வந்து பார்த்தோன்னா 30 கொஷின் தான் கேட்பானா, மீதி 70 கொஷின் வந்து எப்படி கேட்குறான் அப்படின்னா கூற்று காரணம் பெருசாக கொடுத்துருக்கான். சரிங்களா? அதில் டைம் வந்து விரயமாகும். அப்போது நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் அதிகம் பண்ணணும். கொஞ்சமாக படிச்சுட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம பாலிட்டியெல்லாம் பாருங்கள், ரொம்ப திணிக்கிற மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக எடுக்கிற மாதிரி இருக்கும். பிறப்பிப்பவர் யார், எக்ஸாம்பிள் சொல்கிறேன், தலைமை தாங்குபவர் யார், யாருக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்றது சின்ன சின்ன விஷயந்தான் அங்கே கொஷினாகவும் இருக்கும். நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த எப்படி இருக்கும்னா கூற்று காரணத்தில் நம்மளை ட்விஸ்ட் எடுக்கிற இடமே அதுதான். அது நீங்கள் தெளிவாக இல்லாமல் நம்ம மொத்தமாக படிக்கும்போது நம்ம அந்த இடத்துல வந்து பிரித்து பார்க்க மாட்டீங்க. பிரித்து பார்த்து அங்கே தான் வந்து எரர் வரும். அதுக்கு தான் நிறைய டெஸ்ட்டு வேணும். ஓகே, சரி வாங்க. இங்கே பாருங்கள், அழகுன்றது பார்த்தோன்னா பறவையினுடைய மூக்கு. இந்த அழகுன்றது பொன் மயில். இந்த மயிலுடைய பெண் மயிலுடையது தான் அழகாம். சரிங்களா? இந்த ஆப்ஷனில் வந்து ஆண் மயிலும் கொடுத்தாங்கன்னா எடுக்கக்கூடாதுங்க. மயிலான பெண் மயிலுடையது தான் அழகுன்னு சொல்கிறாங்க. இது அலரின்றது பார்த்தீங்கன்னா எழில் வனப்பு கவின் இதெல்லாம் வந்து அலரி. அலரி பூன்னு சொல்லிட்டு ஒன்று படிச்சிருக்குமா? அது அலரி பூ. அது வந்து பார்த்தோன்னா வனப்பு அழகை தான் குறிக்கும். எழில்ன்றது அழகை தான் குறிக்கும். கவின்ன்றது அழகை தான் குறிக்குது. ஓகே, இது அலரி கடல் அலை அலைந்து திரிதல். இந்த இது பாருங்கள், அலைன்றது கடல் அலை, இது அலை புற்று தயிர் பிசை. இங்கே பாருங்கள், அலைன்னா கூப்பிடு. இது பாருங்கள், இலைன்றது மரம் செடி கொடிகளின் இலை, இது இலைந்து போதல், இந்த இலை இந்த செய் நூல் இலைன்னு சொல்கிறாங்க. குழின்றது பார்த்தீங்கன்னா குளித்தல், இது குழின்றது பார்த்தீங்கன்னா பள்ளத்தை குறிக்கிறது. இந்த சூழ்ன்றது பார்த்தீங்கன்னா கர்ப்பத்தை குறிக்குதுங்க. ஓகேங்களா? இந்த சூழ்ன்றது பார்த்தீங்கன்னா கர்ப்பத்தை குறிக்கிறது. இதெல்லாமே சூழ் தாங்க. பிரிண்டிங் மிஸ்டேக் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? சூழன்னா சபதம். ஓகேங்களா? இந்த சூழ் சுற்றி கொள்ளுதல், இந்த சூழ் வந்து சுற்றி கொள்ளுதல். ஓகேங்களா? படத்தில் உள்ளது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சூழ்ன்றது பார்த்தீங்கன்னா சபதம். ஓகேங்களா? இந்த சூழ் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி கொள்ளுதல், சூளுரை. ஓ, இந்த சூழ் தாங்க சபதம். சரி, இது பார்க்க வேணாம், நான் அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். ஸ்கூல் புக்கில் பார்த்து சொல்லணும். ஓகே.
இந்த சூழ் தாங்க சூளுரைன்னு வருமா? அப்போ இந்த சூழ் தான் வந்து பார்த்தா சபதம். ஓகேங்களா? இந்த சூழ்ன்றது கர்ப்பத்தை குறிக்குதுங்க. பார்த்தாச்சு, கர்ப்பத்தை குறிக்குது. ஓகேங்களா? கன்ஃபியூஸ் இல்லைல்ல? அடுத்து பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், தலைன்றது பார்த்தீங்கன்னா சிரசு முதன்மை. இந்த தலைனா கட்டுதல். இந்த தலைனா புல் இலை இதெல்லாம் தலையில் வருது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த உழவுன்றது பார்த்தோன்னா திரிந்து உழவு அப்படின்னா திரிதல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த உழவுன்னா உழவு வேலை பார்க்குறது. இந்த உழவுன்றது பைத்தொழில் வேலை. ஓகேங்களா? இது உலைன்றது கொதிக்கலன்னு சமைக்கும் உணவு வைத்தல். இந்த உலைன்றது பார்த்தீங்கன்னா சோறு பிடரி மயிறு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற இந்த உலை. ஓகேங்களா? ஓகே, இந்த உலைன்றது பார்த்தீங்கன்னா இந்த மானை குறிக்கிற உலை. இந்த எந்தெந்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிரினத்துக்குரியதோ அது தனியாக எடுத்துருங்க. அது கொஷின். சரிங்களா? உலைன்றது மானை குறிக்குதா, இதெல்லாம் கொஷின் ஏரியா தான். ஓகேங்களா? எயிறு அப்படின்னா பல்ல குறிக்குதா? ஆமாம். சரி, இங்கே பாடுபடுதல்ன்றது பார்த்தோன்னா உழைப்பு இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா உலையில் தான் வருது. இங்கே பாருங்கள், நாலுன்றது 4, இந்த நாலுன்றது திருவடி, இந்த தாள்ன்றது தாழ்பால். இங்கே அவங்க பாருங்கள், தாழின்றது குழம்பத்தை இது குழம்பு வந்து தாளிக்கிறது. இது ஒரு வகை பனைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த தாழின்றது குடம் வாயகற்ற பண்டமன்றது. இந்த தாழின்றது பார்த்தீங்கன்னா கணவன் மனைக்கு கட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சின்னத்தை குறிக்குதுங்க. இந்த தாழின்றது தாலி கட்டுறது. எள்ளுன்றது சூரியன், இந்த எள்ளுன்றது வித்துங்க. இது கேட்டிருக்கேன் ஆல்ரெடி. எள்ளுன்னா என்னது? இது சூரியன், இது வித்து. இங்கே பாருங்க, களின்றது உணவு, இந்த களின்றது மகிழ்ச்சி, இந்த களின்றது பார்த்தீங்கன்னா கழிக்கோள். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஒளின்றது சத்த ஓசை, இந்த ஒளின்றது வெளிச்சம், இது பதிங்கொள். இந்த ஒளின்றது பார்த்தீங்கன்னா ஒளி நீக்கி விடு, அழித்து விடு, தொலைந்து விடு அப்படின்றது அந்த ஒளி. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நலிவுன்றது ஒரு நோய்ங்க. நலிவுன்றது நோய். இந்த நலிவுன்றது செறிவுனா அதிகமாகிறது. ஓகேங்களா? நலிவுன்றது நோய், நலிவுன்றது செறிவு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்டில் புரியாத ஏரியா. நலிவுன்றது நோய், இந்த நலிவுன்றது செறிவு, இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் போட்டுருவீங்க. திருமாலை தான் குறிக்குது மாலைன்றது பெருமை. இந்த மாலானது பார்த்தீங்கன்னா இறைவன், அம்மாள்னு சொல்லுவாங்கள்ல, அம்மாள்னா யார்? இறை தானே. ஓகே, இங்கே பாருங்கள், கலை வித்தை கலை கவின் கலைகள் கலைந்து போதல். இந்த கலை வயலில் கலையை நீக்கிறது, முகத்தின் ஒளி பயிர்கள் அதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த கலை மூங்கில குறிக்குது, கரும்பு குறிக்கிற ரெண்டுமே இந்த கலை தாங்க. டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. கலைன்றது பார்த்தீங்கன்னா மூங்கிலும் குறிக்குது, கரும்பும் குறிக்குது. மூங்கிலுடைய குருத்து கலைன்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், வலின்னா உடல் வலி, வலிமை, வலித்தல். இந்த வலின்றது காற்று, இந்த வலின்றது பாதை. கிளவின்றது சொல்லு, இந்த கிளவின்றது முதியவரை குறிக்கிறது. இந்த கிளவின்றது சொல்லு, இந்த கிளவின்றது பார்த்தீங்கன்னா முதியவர். ஓகேவா? அப்போது கிளவி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், வளன்றது திசை, இங்கே வளம்ன்றது செல்வம், கிளின்றது அச்சம் பயம், இந்த கிளின்றது பறவை, கிளி கோடு கிழித்தல் அப்படின்றாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், மால்னா திருமால், இந்த மால்னா இது ஆல்ரெடி பார்த்து தான் கிளவி. இங்கே பாருங்கள், வளம்ன்றது திசை, இந்த வளம்னா செல்வம். கிளியன்னா அச்சம், கிளியன பறவை, கிளின்றது கோடு கிழித்தல் துண்டாக்குதல். இது கேட்டிருக்காங்க. இந்த வலைன்றது மீன் வலைங்க, மீன்பிடி வலையிறது. இந்த வலை வந்து பொந்து வளைவு. இந்த வாழைன்றது பார்த்தீங்கன்னா சுரை புன்னை மரம்ன்றது வலை. வாழைன்னு கொடுத்துருக்காங்க, வலை. அது வந்து புன்னை மரம்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், இங்கே வால்ன்றது பார்த்தோன்னா விலங்கினுடைய உறுப்பு. இந்த வால் வெட்டும் கருவி. இந்த வால்ன்றது பாருங்கள் உயிரோடு இறது பிழைத்திரு வாழ வீடு அப்படின்வாங்கள்ல, நிறைய ஸ்டேட்டஸில் வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி. இங்கே பாருங்கள், குளவின்றது வண்டி இனம், இந்த குளவின்றது அம்மி, இந்த குளம்ன்றது இனம், இந்த குளம்ன்றது நீர்நிலை குறிக்கிறது. இது அழகு அலங்காரம் அணி, இந்த அழகுன்றது காட்டுக்கோழி, இந்த அழகுன்றது அளவை கூறு. இங்கே பாருங்கள், விழின்னா அழைப்பு, இந்த விழின்றது பார்த்தோன்னா கண்விழி குறிக்கிறது. இந்த குழைன்றது பார்த்தோன்னா கொத்து, இந்த குழைன்னா குண்டலத்தை குறிக்கிறது. ஓகேங்களா? இங்கே பாரு பொழிகின்ற தருகின்ற, இந்த பொழிகின்ற சிறந்து விளங்குகின்ற,
இங்கே பாருங்கள், விலைன்றது பொருளின் மதிப்பு, இங்கே விலை உண்டாக்குதல், இங்கே விலைன்னா விரும்பு. வாழைன்றது இளம் பெண்ணாம்ப்பா. வாழை மீனுக்கு விலங்கு மீனுக்கு கல்யாணம் சொல்லிட்டு ஒன்று பார்க்கணும். வாழைன்றது இளம் பெண்ணுக்கு கல்யாணம் அப்படின்றது தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? பாட்டு ஒன்று இருக்குல்ல, இந்த வாழைன்றது பார்த்தீங்கன்னா மீன் வகை. ஓகேங்களா? நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த வாழைன்றது மீனுங்க. விலங்கு மீனுக்கும் வாழை மீனுக்கும் கல்யாணன்றது அதுவும் மீன் தான். நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த வாழை கல்யாணன்றதால இந்த வாழைன்றது பார்த்தீங்கன்னா பெண்ணை இளம் பெண்ணை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஆலன்றது ஆலமரம். இது கேட்டிருக்காங்க. ஆலன்றது ஆலமரம், அத்தின்றது கொடுத்துருப்பாங்க. ஆலத்தின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆலத்தி பிரிச்சிங்கன்னா ஆள் வந்து பார்த்தோன்னா ஆலமரம், அத்தின்னா அத்தி மரம். ஆள் நபர்கள், ஆள் மூழ்கு. ஓகேங்களா? ஸ்கூல் புக்கில் வினாக்கள் பார்த்துடலாம். ஏன் ஸ்கூல் புக் ஃபஸ்ட்டு படிக்கணும்? ஃபஸ்ட்டு சோர்ஸு ஸ்கூல் புக்கில் இருந்தாப்பா கேட்பாங்க. சப்போஸ் அதில் இப்போ ரொம்ப வந்து பிடிக்கிறதால அவுட் சோர்ஸில் நிறைய கேட்குறாங்க. ஆனால் ஸ்கூல் புக்கு படிக்காமல் போனாலும் இஷ்யூ தான். பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் படிக்கணும். இதில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்ட பிறகு தான் போகணும். ஓகே, அடுத்த புத்தக வினாக்கள். ரகர சொற்களின் வேறுபாடுகள். அறைனா பாதி. இந்த அறைனா வீட்டினுடைய அறைதல். இதனா கூர்மையான அதை கூறிய சொல்லியபடி அப்படின்னு சொல்கிறாங்க. ரகர சொற்களின் வேறுபாடுகள் பாருங்கள். இதே தான். அறைனா பாதி, அறைனா வீட்டினுடைய அறை. இது ஆற நிறைய, ஆறனா தனியாக. அதே தான். இறைனா இறைவன் கடவுள் குறிக்கிறது. இது உணவு. இது உரின்றது பார்த்தீங்கன்னா கலற்று. இது உரின்றது பார்த்தோன்னா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? மோர் ஊற வைக்கும் வந்து உரி. ஓகே, அது தெரியும். இந்த உரின்றது கழற்றான். சரிங்களா? இங்கே பாருங்கள், உரைன்றது சொல்லு. இந்த உரைன்னா மூடி குறிக்கிறது. இது வந்து எரி. தீயனா எரி, இந்த எரினா வீசு. கரைன்னா ஓரம், அதாவது கூறு. கரைன்றது பார்த்தா களங்கம், அழுக்குன்றது பார்த்தீங்கன்னா இந்த கரை. இது வந்து பார்த்தீங்கன்னா கூர்மையான. இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சொறின்றது பார்த்தீங்கன்னா பொழிதல். சொறின்றது அடுப்பு, அதாவது சிவப்பு சிறங்கு வகை. என்ன பண்ணுறீங்கன்னா தினையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை படிங்க. ஃபஸ்ட் டே வந்து 1 டே வந்து ஃபுல்லாக சும்மா படிங்க. 2 நாள் கழித்து திருப்பி 3ஆவது நாள் திருப்பி படிங்க. மனப்பாடம் பண்ணக்கூடாது, படிக்கணும். படிச்சுட்டு மனப்பாடம் மைண்டில் ஏறக்கூடாதுன்னு நினச்சிட்டு தான் படிக்கணும். அடுத்து 5 நாள் 1 வீக் முடிஞ்சிச்சா, நெக்ஸ்ட்டு வந்து 7 நாள் முடிஞ்சிட்டு போயிருக்கு. அடுத்து 7 நாள் வந்து பார்த்தீங்கன்னா 14ஆவது நாள் திருப்பி படிக்கணும். அடுத்து 21ஆவது நாள் திருப்பி படிக்கணும். இப்படி படிக்கும்போது எத்தனை வந்து பார்த்தீங்கன்னா சொற்பொருள் இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். நீங்கள் மனப்பாடம் பண்ண போகிறதில்ல, சும்மா தெரிஞ்சுக்க போகிறீங்க. இதுக்கு என்ன இது அப்படின்றது தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நிறையனா வரிசை, நிறையினா நிறைவு, பரின்றது குதிரை, இங்கே பரினா பிடுங்கு, புறமனா நகர், இங்கே புறமனா வெளியே, இது மாறினா மலை, இந்த மாறினா வேறுபட்டு, வருத்தம்ன்றது பார்த்தா துன்பப்படுதல். இது வருத்தல்னா காய்களை வறுக்கிறது. ஓகேங்களா? லகர வேறுபாடு ஸ்கூல் புக்கில் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ப்ராக்டிஸ் செக்ஷன் கொடுத்துருக்காங்க, அது பார்க்கலாம். கலைன்றது நுண்கலை. இந்த கலைன்றது வேண்டாத புல்லு தான் கலைத்தல் அப்படின்வாங்க. உழவு வந்து பார்த்தீங்கன்னா நடமாடுன்றது. இந்த உழவு வந்து வேவு பார்க்குறது. இந்த கல்லுன்றது செங்கல். இந்த கல்லுன்றது மது குறிக்குது. ஓகேங்களா? கடைசி இடத்த வச்சே தூக்கி போனோம். மதுன்றது பார்த்தீங்கன்னா அந்த கல்லை குறிக்கும், பெரிய இல்லை. ஓகேங்களா? குளம்ன்றது இனம், குளம்ன்றது நீர்நிலை, பார்த்துக்கோங்க. தலைன்றது உறுப்பு. தலைன்னா கட்டுதலா, தலைக்கு முன்னே கட்டுதல்னு சொல்லுவாங்களா? யாப்பு, தலை, அடி, தொடையா? யாப்பு தானேங்க? ஆமாம். அடுத்து பாருங்கள், வாளுன்றது பார்த்தீங்கன்னா விலங்கினுடைய உறுப்பு. இது வாளுன்றது கொலைக்கருவி. அடுத்து பாருங்கள், லகர வேறுபாடு சொற்கள். இலையினா இலைதல், இலைன்னா நூல் செய்யி. அலைன்றது பார்த்தீங்கன்னா இங்கே குகையை குறிக்குதுங்க. இது வந்து கூப்பிடுறது. இங்கே பாருங்கள், உழவுன்றது வேவு பார்க்குறது. இந்த உழவு வந்து பயிர்த்தொழில். ஒளினா வெளிச்சம். இந்த ஒளினா அழிவு நீக்கு. இந்த குழின்றது பார்த்தா நீராடை. இந்த குழினா பழத்தை குறிக்குது. ஓகேவா? இந்த நகர வேறுபாடு பாருங்கள். அன்னம் மேல்வாய், இந்த அன்னம் பறவை. ஆணைன்றது கட்டளை. இந்த இது யானை. உண்ண அப்படின்னா சாப்பிடு. இந்த உண்ணன்னா உன்னுடைய அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காணனா பாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா காடை குறிக்குது. தன்மை என்றது குளிர்ந்த. இந்த தன்மை என்றது இயல்பானது.
இது டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க. தன்மைன்றது என்னதுன்னு. அப்புறம் நான்ன்றது பார்த்தோன்னா கயிறு, நான்ன்றது யானை, பனின்றது வேலை, பனின்றது குளிர், மணமனா நறுமணம், இந்த மணமனா உள்ளம். இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்கிறது தான். ஓகேங்களா? ரகர ரகர வேறுபாடு சொற்கள். இது முன்னால், இந்த முன்னால் நான் சொன்னல, இங்கே இன்னும் வந்துச்சுன்னா இங்கே வரணும், இதில் வராதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஏன்னா இங்கே நீங்கள் படிப்பீங்க, அங்கே சில ட்ரிக்ஸ் எல்லாம் வச்சா தான் நீங்கள் அங்கே தப்பு பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா? அடுத்து என்னாலனா என்னால், என்னாலனா எனது நாள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ட்விஸ்டடாக இருக்கா அப்போ கேட்பானுங்க. நன்னூல் நமது நூல், நன்னூல் நல்ல நூல். அப்போ நன்னூலுன்றது இலக்கண நூல், அந்த நன்னூல்ன்றது நன்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அப்படின்னு நன்னூல், நல்ல ப்ளஸ் நூல் தான் பிரியும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், பொருள் வேறுபாடு அணிந்து வாக்கியங்களை அமைத்து எழுதுக. இங்கே பாருங்கள், மரமன மரம், மனிதருக்கு உரியது மரம். இந்த மரம் என்னது? வீரம் உரியது. சான்றோருக்கு அவர் மரம். ஓகேவா? சான்றோருக்கு அவர் மரம்னா அவர்களுடைய வளர்ச்சி பற்றி சொல்லுது. இங்கே ஊனுன்றது பார்த்தோன்னா ஊனுன்றது உயிரிகளின் உணவு. இந்த ஊனுன்றது உயிர்களின் உடல் பகுதி. ஓகேங்களா? மாமிசம். நம்ம சாப்பிட்றது உணவுங்க. நம்ம இறைச்சி சாப்பிட்டோமா அது சின்ன மாமிசத்தை குறிக்கிறது. அதுதான் உயிர்களின் உடல் பகுதின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? மலையில் இருப்பது கல், பனையில் இருப்பது இந்த கல். ஆல்ரெடி பார்த்தது. பறவை பறந்து கிடக்கிற அது கடல் பறவைன்றது. பறவைன்றது பார்த்தோன்னா கடலை குறிக்கிறது. இங்கே பாருங்கள், இந்த புல்லுன்றது இனத்தை சேர்ந்த பறவை தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? சிபி சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருப்பார்ல, தன்னுடைய துலாக்கோலில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தோன்னா எடையளவில் வரல அப்படின்னும்போது அவருடைய நீதி வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்குது அப்படின்ட்டு, கரெக்டாக இல்லை அப்படின்ட்டு தன்னுடைய நம்மளுடைய அவருடைய உள்ளத்துலேருந்து கொஞ்சம் பகுதி வந்து உடம்புலேருந்து கொஞ்சம் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா இடையில போடுறாரு அப்படின்றது இருக்கும். சரியா? அந்த புல்லுன்றது இங்கே என்னென்ன சொல்கிறது? பறவை குறிக்கிறது. கறின்றது பார்த்தீங்கன்னா அடுப்பு கறி அதாவது கறி அடுப்பில் கறி சமைப்போரோடும் உண்டு அப்படின்றது சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இறத்தல் புண்டையிலோர் இலத்தினர் பிச்சை எடுத்தல், இந்த இடத்துல உயிர் விடுதல்னு சொல்கிறாங்க. பரின்றது பார்த்தோன்னா கல்வர்கள் பரி குதிரையில் வந்து வழிப்பறி பறித்த செய்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அரி காக்கும் கடவுள் வந்து அரி திருமால் என்றார். அரின்றது நினைன்னு சொல்கிறாங்க. இங்கே பனின்றது பார்த்தீங்கன்னா பனியில் நனைந்து பனிக்காலம் பிணியில் நினைந்து பிணி வேலை அப்படின்றது. பனின்றது ஒரு இடத்துல வேலை குறிக்குது, ஒரு இடத்துல பனிக்காலத்தை குறிக்கிற பனி. இங்கே பாருங்கள், அடுத்து வந்து களி அதாவது நலனை பிடித்திருந்த களிக்காலம் நீங்கியதுன்னு சொல்லுவாங்க. சனி நீங்கியது, நலனும் களிப்படைந்தான் மகிழ்ந்தான் அப்படின்றது சொல்கிறாங்க. இங்கே விளைன்றது பார்த்தீங்கன்னா ஒன்று விளைச்சலை குறிக்குது, ஒன்று விலையை குறிக்குதுங்க. ஒளின்றது ஒளி கேட்கும், ஒளி கேட்குது. ஒன்று கண்ணால் பார்க்கும், ஒளி பார்க்குது. ஒளி. ஓகேங்களா? விழின்றது பார்த்தீங்கன்னா விழிப்பு ஒளி கேட்டேன் அழைப்பு, விழிகளை திறந்தேன் கண்விழி. ஓகேங்களா? ஒருன்றது ₹1 ஒருப்பு கட்டணம் வந்து தண்டனைக்காக கட்டினாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கொஷினுங்க. இதெல்லாம் டிஎன்பிசியில் கேட்குற கொஷின் தான் இதெல்லாம். ஓகேங்களா? மனம்ன்றது மனதில் மனத்தையும் வந்து பறி கொடுத்தேன். இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டாஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். சரியான விடை தேர்வு செய்யுங்களேன். சீராமன்றது எங்கன்னா தலை தானே குறிக்குது. இலைக்கு வேறு பேர் தலையா? இந்த தலை வராது. தலைனா கட்டுதல் வருமா? இங்கே பாருங்கள், வண்டி இழுப்பது காளைங்களா? இங்கே பாருங்கள், கடலுக்கு வேறு பேர் பறவையா? இந்த பறவை புல்லுன்ற இனத்தை சேர்ந்த பறவை. இங்கே பாருங்கள், பறவை வானில் பறந்தது. ரைட்டா? கதவை மெல்ல திறந்தான். இது ரைட்டு. பூ மனம் பெரியனா தான் வருங்க, மனமனா சின்னனா வரக்கூடாது. அடுத்து பாருங்கள், புலியின் கண் சிவந்து காணப்படும். இங்கே பாருங்கள், குழந்தைகள் பந்து விளையாடினர், வீட்டு வாசலில் கோலம் போட்டனர். இதெல்லாம் சின்னதாக இருக்குது. ஆனால் ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ட்விஸ்டடாக இருக்கிறது மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்தா நோட் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? தொடர்கள் உள்ள மயங்கொலி பிழைகளை திருத்தி எழுதுக. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின.
மனம் சின்னனா வராதுங்க, பெரியனா வரும். தேர் திருவிழா சென்றனர், அதாவது தேர் திருவிழாவுக்கு சென்றனர், பிழை இல்லாமல் அதாவது திருத்தமாக கொடுக்கப்பட்டுள்ள. ஓகேங்களா, இதில் ஒன்றும் பெருசில்லை. வாழைப்பழம் பாருங்கள், இந்த லா வரணும். இங்கே வந்து பார்த்தோன்னா லா கொடுத்துருப்பாங்க, நம்ம டைப்பிங் அடிக்கும்போது மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த லா வரக்கூடாது, இந்த லா வரணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், போரில் வேறுபாடு. பொருள் வேறுபாடுன்னா இங்கே பாருங்கள், போரில் பயன்படுத்துவது வாள். ஓகே, பூனைக்குள்ளது வாள், கரெக்டு. வாசலில் போடுவது கோலம், இது பந்தில் வடிவம், கோல வடிவமா, ஸ்பெரிக்கல் ஷேப். ஓகே, இங்கே பாருங்கள், மல்லிகை மனம் வீசியது, பெரியனா. பூமியை வளம், புலி பதுங்கி பாயும். ஓகேங்களா, முகத்தின் புண்ணு, இங்கே பாருங்கள் 2 சொல்லிங்கன்னு தான். ஓகேங்களா, புன்சிரிப்புன்றதுன்னு சொல்லுவாங்க. புன்முறுவல் வேண்டும், உருவல்னால் சிரிப்பு தாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், நாய் வால் நிமிராது. இங்கே பாருங்கள், பறந்து விரிந்து இருப்பதால் கடல் வந்து பார்த்தோன்னா பறவை. இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரையாற்றினான். எந்த உரை? இதுவா இந்த உரை தான். ஓகேவா, முத்து தம் பணி காரணமாக. இந்த பணின்றது என்னது? பணினா இது வேலை நிமித்தம். இந்த பணி என்னது? பனி பெய்தல்ல, அந்த பணி, அது வராது. கலைமகள் தன் தோட்டத்திற்கு பார்க்க வருமாறு தோழி வந்து அழைத்தாள். இங்கே பாருங்கள், சரியானது எழுதுங்க. தடந்தோல் உளமும் கொண்டு. இங்கே பாருங்கள், பேரமும். ஓகேவா, வீருடைய ஐவரு உளமகில் பூத்து. இது பார்த்து வச்சுக்கோங்க, சஃபல் பண்ணி கொடுத்துருப்பாங்க. வீருடைய ஐயரு உளமகள் பூத்து, உளமகள் பூத்து வீருடைய ஐயருன்னு கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து சஃபல் பண்ணும்போது கஷ்டப்படுவீங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், பிழை திருத்தம் செய்க. தேனிலே ஊறிய செந்தமிழ் சொய் தோறும் சிலப்பதிகாரத்தை ஊனிலே எம்முயிர் உள்ளத்தில் நிதம் ஓதி உயர்ந்தோர் புறவை. இது வந்து பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகனுடைய ஒரு பிழையானது. இதனுடைய விடை என்னன்னா, தேனிலே ஊறிய செந்தமிழ் சுவைதோறும் சிலப்பதிகாரத்தை ஊனிலே எம்முயிர் உள்ளமும் நிதமும் ஓதி உணர்ந்து புறவை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரியா, இது வந்து பிழையானது, இது திருத்தப்பட்டது. ரெண்டுமே எழுதி வைக்கணும்னுலாம் இல்லை, விடை திருத்தம் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா, இங்கே பாருங்கள், இயல்பை பூக்கள் வந்து இனிப்பானவை. கரடிகள் மரத்தின் மீது அவற்றை பறித்து உண்ணும். பருதி பூச்சுவர்கள் வந்து தம் மனத்தையும் ஏற்றும். இங்கே பாருங்கள், இதுக்கான விடை என்னென்னா, இயல்பாய் பூக்கள் வந்து இணைப்பானது தான். கரடிகள் மரத்தில் மீதின்றி அவற்றை வந்து பறித்து உண்ணும். பறித்து உண்ணுன்றது தப்பாக கொடுத்துருக்காங்க. பாதிரி பூ குடிநீருக்கு தம் மனத்தை ஏற்றும். ஓகேவா, ஓகே. ஓகே, வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுது, கட் பண்ணலான்னு பார்த்தேன். சரி, பார்த்துடலாம். பொருள் வேறுபாடு அமைக்க. ஸ்கூல் புக்கு தாங்க, 11th 12th எடுக்கும்போது நிறைய வந்துச்சு. எல்லாம் ஒட்டுக்காக கொடுத்துடலாம், ஒரே இதில் பார்த்தலாம். லகரனா இந்த ஒரு வீடியோ பார்த்தா போதுமானது. ஓகேவா, இந்த களமன்றது போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் வந்து நீர் தரப்படுவது. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், வளமன்றது மன்னன் வளம் வளத்தை 2 இடத்துல யூஸ் பண்ணாங்க. வளமன்றது மன்னன் வளம் வந்து நாட்டின் வளத்தை வந்து கண்டு மகிழ்ந்தான். புல்னது புல்லின் இருப்பது மீண்டும் பூச்சிகளை உண்ண புட்கள் வந்து பார்த்தோன்னா வருகின்றது. தனது முதலாளிக்கும் உழைக்கும் குதிரை உலை வந்து பிடரிமயிர் மிகவும் அழகாகி இருக்கிறது. கான்ன்றது பார்த்தோன்னா காட்டிற்கு கான் சென்று இயற்கை காண்பது. கான் வந்து பார்த்தா மனதிற்கு அமைதி தருகிறது. ஊன்ன்றது பார்த்தோன்னா மாமிசம் உண்டு உணவு வந்து பார்த்தோன்னா உடலை வளர்ப்பது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே,
அடுத்து திண்மைன்றது பார்த்தோன்னா இது கேட்டிருக்காங்க நிறைய முறை. திண்மையை திண்மை வலிமையை இந்த தீமையை குறிக்கிறது. திண்மை வலிமை கொண்ட ஒருவன் எளியவருக்கு தீமை செய்தல் கூடாது மறக்காது செய்தல் மரமாகாது. மரமாகாதெல்லாம் இல்லை, அறமாகாதுன்னு வரும். இங்கே பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தோன்னா காளைகளை வந்து பார்த்தோன்னா பூட்டி வயலை உழுதினர். மலை மீது ஏறி வெட்டுகளை வந்து கண்டறிந்தனர். காலையில் வந்து பார்த்தோன்னா பூத்த மல்லிகை மனம் வீசியது. இந்த மனம்ன்றது தான் கரெக்டுங்க. நெற்பயிர்கள் மலையில் வந்து பார்த்தோன்னா மழை நீரில் மூழ்கியது. உரிய விடை. உயர்ந்து நிற்பது மலை, வானத்தில் பெய்வது மழை. உழவர் ஆடித்தங்கள் பொண்ணை பூட்டுவார்னு சொன்னாங்களா? என்ன பொண்ணு? சின்ன பொண்ணா பெரிய பொண்ணான்னு பார்க்கணும்ல. சின்ன என்ன அது ரன்னகரத்தில் வருது. இங்கே பாருங்கள். மழை நீரை வானப்புணல் என்பார்கள். பாரதிதாசன் இயற்றிய நூல் பாண்டியன் பரிசு. இங்கே பாருங்கள். குலமன வம்சம். இந்த இது வந்து நீர்நிலை. ஒளின்றது பார்த்தீங்கன்னா சத்தம், ஒளின்றது வெளிச்சம், ஒளின்றது நீக்கு. கிளவின்றது சொல்லு. இந்த கிளவி முதியவர், உரியவள்ன்றது இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. குளவின்னா குழந்தை தெரியும். இந்த குளவினா வண்டு. குழின்றது நீராடல், குழின்றது துளை, சிறு பள்ளம். தலைன்றது பிணைப்பு, கட்டுதல். இந்த தலைன்றது இலையை குறிக்கிறது. வழின்னா காற்று. இந்த வழின்றது பாதை குறிக்கிறது. இந்த வழின்றது வேதனையை குறிக்கிறது. இந்த வாளின்றது பார்த்தீங்கன்னா தண்ணீர் பிடிக்க பயன்படுவது. இந்த வாளின்றது வாழ்கன்னு குறிக்கிறது. இது பாருங்க. வளமன்றது வலப்பக்கம் சுட்டுதல். இந்த வளமன்றது சிரிப்பு குறிக்கிறது. கீழ்கான சொற்கள் பொருள்கள். ஏரின்றது நீர்நிலை, ஏரி என்றது மேலே ஏறுதல். ஒருன்றது ஒன்று, ஒருன்றது பொறுத்தல். குரங்குன்றது ஒரு விலங்கு குறிக்கிறது. குரங்குன்றது தொடை கொக்கி குறிக்கிறது. குறவைன்றது கூத்து உள்ள ஒரு நடன வகை குறிக்கிறது. இந்த குறவைன்றது மீன் வகை குறிக்கிறது. கருப்பு ஒளியற்ற இருண்ட மாசடைந்தது. இந்த கருப்புன்றது இருண்ட நிறம், வெறுப்பு சினம், வறுமை காலத்தை குறிக்கிறது. இங்கே பாருங்கள். அன்னம்னா பறவை, உணவு, அன்னம் வாயினுடைய பகுதி. இது வந்து கனின்னா பழம், கனின்றது வேங்கை மரம், இது கணிப்பு. ஓகேங்களா? தனின்றது தனித்திருத்தல், தனின்னா தனித்தல். மனைனா வீடு, நிலம், மனைவி. இந்த மனைன்றது பார்த்தீங்கன்னா இருக்கை குறிக்குதுங்க. மண்ன்றது பார்த்தீங்கன்னா பூமியினுடைய மேற்பரப்பில் காணப்படுவது. இந்த மண் வந்து அந்த கலிந்தா ஒன்று ஆக்கம் தரும் செயல்னு சொல்கிறாங்க. ஓகே. சாட்டையில் பிடித்துள்ள கரையைன்னு சொல்லுவாங்க. இந்த கரையை பெருமழையால் சிற்றூரை வெள்ளம் சூழ்ந்தது. இந்த வெள்ளம் தான் வரும். மணிமாரம் வயிறார உண்டான். இந்த ரா தான் வரும். ஓகேங்களா? வயிறார தான் வரும். காலையில் வந்து பார்த்திங்கன்னா காலை வேளையில் நடைபயிற்சி செய்யணும். இந்த வேலையில் தான் வரணும். மரத்தின் கிளையை முறி அப்படின்றது இந்த முறி தான் வரணும். ஓகேவா? இது வராது, இது தப்பு. அடுத்து மரத்தில் வந்து பார்த்தோன்னா பறவை கூடு கட்டியது. ஓகேங்களா? படிப்பறையில் போதுமான அளவு ஒளி இருக்க வேண்டும். இளமையில் கல். ஓகே, தேங்க்யூ. இணை லகர லகர நகர நகர ரகர ரகர வேறுபாடு பார்த்துருக்கோம். ஸ்கூல் புக்கில் இருக்கிறது மட்டும்தான் பார்த்துருக்கோம். சரிங்களா? அவுட் சோர்ஸில் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் ஸ்ட்ராங் ஆகிடுங்க. அவுட் சோர்ஸில் பார்த்துடலாம். அவுட் சோர்ஸ்லேருந்து ஒரு 4 கொஷின் எடுக்கணுமானா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 80 கொஷின், 80 பக்கம், 100 பக்கம், இல்லை 150 பக்கம், 200 பக்கம், 400 பக்கம் படிக்கிறதா இருக்கும். கரெக்டாக? ஸ்கூல் புக்கு நல்லா ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க. ஸ்கூல் புக்கில் ஒரு கொஷின் வருதுன்னா அவுட் ஆஃப் ப்ளஸில் அந்த அதர் சோர்ஸில் அவுட் சோர்ஸில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க, 2 கொஷின் கேட்பாங்க. அப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா இது நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்ட பிறகு தான் அதுக்கு போகணும். ஓகே, வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருக்குனாலும் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் அப்போ தான் என்னால் அப்லோட் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. நல்லா படிங்க. தேங்க்யூ.